முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் புதிய ஆட்சி மன்ற குழுவை இன்று அறிவித்துள்ளனர். குழுவின் தலைவராக மதுசூதனன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஏப்ரல் 12ஆம் தேதி சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி அதிமுக ஓபிஎஸ் அணியின் புதிய ஆட்சி மன்ற குழு இன்று அறிவிக்கப்பட்டது. அதன் தலைவராக மதுசூதனன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஓ பன்னீர்செல்வம், பொன்னையன், செம்மலை, மைத்ரேயன், பாண்டியராஜன், மனோரஞ்சிதம், மாணிக்கம், நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 13 பேர் ஆட்சி மன்ற குழுவில் உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஆட்சி மன்ற குழு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்ய உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்ட விதிகளின்படி கழக ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரம் கழக பொதுச் செயலாளருக்கு மட்டுமே உண்டு. தற்போது பொதுச் செயலாளர் பதவி காலியாக இருக்கிற சூழ்நிலையில் ஏற்கனவே கழக பொதுக்குழுவால் அவைத்தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நான் கழக ஆட்சி மன்ற குழுவிற்கு தலைவராக இருந்து கீழ்கண்ட நிர்வாகிகளை ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களாக நியமிக்கின்றேன். தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி, கடந்த 2007ஆம் ஆண்டு முதலே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா டிடிவி தினகரை சந்திக்கவில்லை என்று கூறியுள்ளார். தினகரன் 2007இல் வெளியேற்றப்பட்டவர். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பாகத்தான் அப்போலோ மருத்துவமனைக்கு வருகிறார். மறைவுக்கு பின்பாகத்தான் வருகிறார். அவ்வளவு பயந்து வெளியில் இருந்த ஒரு நபர் அவர் நேற்று கூறுகிறார், புரட்சித் தலைவியை நேரில் பார்த்தேன், நாடாளுமன்ற தேர்தலை கூட்டணி நான் பேசினேன். கூட்டணியே இல்லையே.